ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி டின்னர் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு தோசை. வாங்க, இது வந்து பச்சை பயிறு தாங்க. நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பங்கு பச்சை பயிறு போட்டிருக்கோம். அரிசி வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம். இதோட ரெசிபி வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெசிபி போஸ்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஹெல்த்தி. பச்சை பயிறு வந்து சுண்டல் மட்டுமாக தான் செஞ்சு கொடுப்போம் நம்ம. இன்னொன்று பச்சை பயிறு கடைஞ்சி கொடுப்போம். பட் வந்து கலர் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் தோசை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக சாப்பிடுவாங்க. தோசை வார்த்துட்டு இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நம்ம வந்து ஈஸியாக திருப்பறதுக்கு வரும். ரொம்ப சிரமமாலாம் இருக்காது. ஹெல்த்தி ரெசிபி, அதே மாதிரி டேஸ்டியான ரெசிபி. டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நம்ம பசங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கலராக இருக்குது, க்ரீன் தோசை அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது. இப்போ தான் கடலக்காய் வேக வச்சோம், அதனால் மேலெலாம் தெரிச்சிருக்கு. அடுப்பு என்ன இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் இப்போ இப்போ தான் அடுப்பு ஆஃப் பண்ணோம். தோசை எடுத்துகிட்டு காமிக்கிறேன். தோசை அவ்வளோதாங்க, வெந்துருச்சு. எடுத்துக்கலாம். ஹெல்த்தியான, டேஸ்டியான, டிஃப்ரெண்ட்டான கலரில் தோசை. அவ்வளோதாங்க, தோசை வார்த்தாச்சு. தோசைக்கு வந்து வேர்க்கடலை சட்னி. நம்ம எப்பவுமே கார சட்னியே சாப்பிட்டோம்னா அதுவும் ஹெல்த் வைஸ் நமக்கு வந்து கெடுதல் தான். ஸோ நம்ம வந்து சட்னி வெரைட்டி நம்ம மாற்றிட்டே இருக்கணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.